ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம விவி புட்டிக்கில் பார்க்க போகிறது ஜாயின்ட் சாரீஸோட கலெக்ஷன். ஜாயின்ட் சாரீஸ்லாம் இந்த மாதிரி தனித்தனியாக வரக்கூடிய ஜாயின்ட் சாரீஸோட கலெக்ஷன். ப்ளவுஸ் வந்து கொடுத்துருப்பாங்க, சரிங்களா? ப்ளவுஸுமே உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. சில சாரீஸில் உங்களுக்கு பல்லு இருக்கும், சில சாரீஸில் பல்லு இல்லாமல் கூட வரும். உங்களுக்கு ரொம்பவுமே சூப்பரான சாரீஸ். இது எல்லாமே செம்மையான சாரீஸ். என்னென்ன மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா மேஷ்மெலோ அண்டு உங்களுக்கு வீவிங் ஜார்ஜெட், இந்த 2 டைப்பில் இருக்கக்கூடிய சாரீஸோட கலெக்ஷன் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த கேட்லாக்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 10-20 கேட்லாக்ல இருந்து மொத்தமாக நமக்கு வந்தது. அதனால அந்த டிசைன்ஸ் வந்து சேஞ்ச் ஆகிட்டு இருக்கும். மெட்டீரியலோட தன்மையும் கூட ஒவ்வொரு இதுக்கும் ஒரு மாதிரி இருக்கும். இப்போ இந்த லைன்ஸ் வந்திருக்கு பாருங்கள், இது கோல்டு லைன்ஸ் வந்திருக்கு. இது ஒரு டைப்பில் இருக்கும், இது ஒரு டைப்பில் இருக்கும். அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்கும். இப்போ இந்த சாரியோடது ஒரு டைப்பில் இருக்கும். இப்போ நீங்கள் இதில் 2 கூட வாங்கலாம், 5 கூட வாங்கலாம். இப்போ எத்தனை வாங்கினாலும் ஒவ்வொன்றும் ஒரு விதமாக கூட உங்களுக்கு வரும் இதில், சரிங்களா? ஏன்னா ஒரே கேட்லாக்ல இருந்து வரக்கூடியதில்லை. அதனால் சேம் அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்போ சேம் கலர் சேம் சாரீஸ் தான், ஃப்ளவர் பிரிண்ட்டு. இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பார்டர் சேஞ்ச் ஆகிருக்கும். இதில் 3 சாரீஸ் அவைலபிள் இருக்குது. இதுவுமே பார்த்திங்கன்னா பார்டர் சேஞ்ச் ஆகிருக்கும். இந்த 3 சாரிலையும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு விதமான பார்டர்ஸ் வரும். ஆனால் உங்களுக்கு கான்ட்ராஸ்டில் வரக்கூடியது என்னவோ அதே தான், சேம் ஒரு வயலட் வித்தும் ஒரு லைட் க்ரீனோடது வருது, பேரட் க்ரீனோடது. சேம் இதே தான் பார்த்திங்கன்னா 3 சாரீஸ்லையுமே கான்ட்ராஸ்ட் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனால் பார்டர் சேஞ்ச் ஆகும். அப்போ ப்ளவுஸ் கூட சிலதில் சேஞ்ச் ஆகும், சரிங்களா? இதுதான் நீங்கள் கேட்குற சாரீஸ் இல்லை அப்படின்னாலும் அடுத்ததில் பார்டர் சேஞ்ச் அந்த மாதிரியும் இருக்கும். இப்போ லைன்ஸ் வந்த மாதிரி, அதாவது சீக்வன்ஸ் வந்த மாதிரி இருக்கும். ஒரு ஃபுல் பார்டர் இப்படி கம்ப்ளீட் ஆகிருக்கு அப்படின்னா அது இல்லாமல் உங்களுக்கு இந்த மாதிரி சீக்வன்ஸ் டைப்லேயும் இருக்கும். அப்படி இல்லைனா ஒரு கேப் பார்டர் வரும். 3 இதில் வந்து, அதாவது 3 கேப்பில் வந்து உங்களுக்கு கேப் பார்டர்ஸ் வரும். அந்த மாதிரியும் வரும், சரிங்களா? சாரீஸ் என்னமோ அவைலபிள் இருக்கும். சில சாரீஸ்லாம் மல்டிபிள்ஸில் இருக்குது, சாரீஸ் அவைலபிளில் இருக்கும். ஆனால் டிஃப்ரெண்ட் வந்து உங்களுக்கு பார்டர்ஸில் அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் வரும், சரிங்களா? அதெல்லாம் ஓகே அப்படின்னா அப்படி கூட நீங்கள் கேளுங்க. அந்த ஃபோட்டோஸ் நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். ஏன்னா உங்களுக்கு பிடிச்ச கலர் நீங்கள் மிஸ் பண்ண மாட்டீங்க. அதனால தான் வீடியோவோட பிகினிங்லேயே நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள். செம்மையாக இருக்குது பாருங்கள். இது ஒரு விதமான மெட்டீரியல். எல்லாமே பார்த்தீங்கன்னா டோலோ பிரிண்ட்டு. டோலோ பிரிண்ட்டில் எந்த மாதிரி வருதோ சேம் அதே டைப்பில் இருக்கக்கூடியது. எல்லாத்துலேயும் பிரிண்ட் பார்த்தீங்கன்னா டோலோவோட பிரிண்ட்டு. டோலோ சாரீஸா அப்படின்னா, அதாவது டோலோன்றது வந்து ஒரு பிரிண்ட் வகை சேர்ந்தது தான், சரிங்களா? இதில் நீங்கள் 15-20 கூட டோலோ சாரீஸ் எடுக்கலாம். ஒவ்வொன்றுமே டிஃப்ரெண்ட்டான மெட்டீரியல் நமக்கு டோலோவில் வரக்கூடிய. இப்போ எப்படி வந்து இக்கத்தில் வந்து உங்களுக்கு வருது, பாலிஸ்டர்லேயும் வரும். ஃபேப்ரிக் வந்து என்னென்ன ஃபேப்ரிக் வருதோ, காட்டன் எல்லாத்துலேயும், ஜார்ஜெட்டில் எல்லாத்துலேயும் அந்த இக்கத் வந்து உங்களுக்கு பேட்டர்ன் போடுவாங்க, டிசைன்ஸ். அது அந்த மாதிரி தான் வந்து டோலோவும். செமையாக இருக்குது பாருங்கள். ரொம்பவுமே சூப்பரான இந்த டிசைன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு 450 ரூபா மட்டும்தான். வித்தின் தமிழ்நாடு ஃப்ரீ ஷிப்பிங். பெங்களூர் அண்ட் ஆந்திர பிரதேஷ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹைதராபாத்லாம் 30 ருபீஸ் மட்டும் சிங்கிள் சாரிக்கான ஷிப்பிங் அமௌண்ட்டாக வந்துடும். இதுலேயும் ஒரு பிளாக் இருக்குது. சாரி ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோ லேட் ஆகிடுச்சு பாருங்கள். பிளாக்குக்கு வந்து மேட்ச் பண்ணி ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க. சேம் இதே பிளாக்கில் இன்னொரு சாரீஸ் இருந்தாலும் இருக்கலாம், சரிங்களா? அந்த மாதிரி ஒவ்வொன்றும் பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இந்த வாட்டி வந்திருக்க கலெக்ஷன்ஸ் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா அந்த டைப்பில் தான் வந்திருக்கு. எல்லாமே நிறையவே வந்திருக்கு, மல்டிபிள்ஸாக வந்திருக்கு. ஆனால் எப்படி வந்திருக்குன்னா இந்த பார்டர் வந்து சேஞ்ச் ஆகிட்டு வந்திருக்கு. அதனால தான் சொன்னேன் ஃபஸ்ட்டே, கேட்லாக் வந்து நிறைய கேட்லாக்ஸ் இருக்குது. அதில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்திருக்கும், வேறு எதுவும் இல்லை. இது இந்த டைப்லேயே தான் வந்திருக்கு. உங்களுக்கு ஒரு பிளாக் கலர் சாரீ வித் ரெட் கலர் பார்டர்னால் இந்த மாதிரி பிளாக் நார்மலாகவே வந்திருக்கு. அது ஃபுல்லாக சாரீ ஃபுல்லாகவே, சரிங்களா? ஒரு சின்ன ஒரு அழகான ஒரு லைன்ஸ் மாதிரியே கொடுத்துருக்காங்க அந்த பிளாக்கில். சூப்பராக இருக்குது பாருங்கள். ரொம்ப அருமையான சாரீஸ். ஜஸ்ட் 450 வித்தின் தமிழ்நாடு ஃப்ரீ ஷிப்பிங். அதில் இன்னொரு சாரீஸ் இருக்குது, பார்த்துடலாம். இது ராயல் ப்ளூ டைப்போடது வித் பிங்க் பார்டர். இது பல்லு ப்ளவுஸ் மட்டும் கேரண்டி கிடையாதுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இதில் மல்டிபிள்ஸ் இருந்தால் மாறலாம், சரிங்களா? ஏன்னா நீங்கள் வீடியோவில் பார்க்கக்கூடிய அந்த ஒரே ஒரு சாரீ மட்டுமே உங்களுக்கு வராது. இங்கே நிறைய மல்டிபிள்ஸ் அவைலபிள் இருக்குது. இதில் வரக்கூடிய ப்ளவுஸ்
அதான் நான் சொன்ன மாதிரி இதில் மல்டிபிள்ஸ் இருந்து ப்ளவுஸ் மாறினாலும் மாறும். எல்லாமே வீடியோவோட பிகினிங்லேயே உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். நான் வீடியோ ஓட விட்டு பார்த்தேன், நான் இதெல்லாம் கவனிக்கல, எனக்கு இதை மாற்றிக்கோங்க அப்படிலாம் சொல்லக்கூடாதுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இதுக்காக நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அடிச்சு பிடிச்சி நீங்கள் அந்த சாரியை வாங்கிட்டு ஒரு வாட்டி மாற்றுறது கிடையாது. நோ எக்ஸ்சேஞ்ச். ஓகேங்களா? வீடியோவை கிளியராக பாருங்கள். எக்ஸ்சேஞ்ச் கிடையவே கிடையாது. சூப்பரான சாரீஸ் எல்லாமே. ஏன்னா எல்லாரும் இந்த சாரீஸ் வந்து நார்மலாக வந்து ஷாப்பிங் போயிருந்தாங்கன்னா இப்போ தீபாவளிக்கு வேறு எதுவும் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு, அப்போ இந்த சாரீஸ் எல்லாம் பார்த்துருப்பாங்க. என்ன ப்ரைஸ் ரேஞ்சுன்னு எல்லாருக்குமே தெரியும். ஆர்வமாக இதை புக் பண்ண ரெடியாக இருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு அந்த சாரீஸ் கிடைக்காம, இந்த சாரீஸ் பற்றி தெரியாதவங்களுக்கு ஃபஸ்ட்டு புக் பண்ணிவிட்டு அப்புறம் ரிட்டர்ன் சொன்னீங்கன்னா வேஸ்ட்டாக போயிடும். யாருக்கு இந்த சாரீ போகணுமோ அவங்க கரெக்டாக பார்த்து எடுத்துக்கோங்க. செமையாக இருக்குது பாருங்கள். அழகான ஒரு ப்ளவுஸ். பல்லு அண்ட் ப்ளவுஸ் இருக்குது. எல்லா சாரிலையும் பல்லு ப்ளவுஸ் இருக்குமான்னு தெரியாது. இப்போ நான் எடுக்கிற சாரீஸில் ஏதாவது பல்லு ப்ளவுஸ் இருந்தால் அதை நான் ஷோ பண்ணுறேன், எப்படி இருக்கும் அதில் இருந்தா அப்படின்றதுக்காக மட்டும்தான். அதே தான் வருமா அப்படின்றது கிடையாது. ரொம்பவும் சூப்பரான சாரீ. இதில் வந்து பல்லு இல்லை. இன்கேஸ் பல்லுவோட கூட சாரீஸ் இருக்கலாம். ஆனால் எனக்கு பல்லு இருக்க சாரீ கொடுங்கன்னா நோ ஆர்டர்ஸ். ஓகேங்களா? எது எப்படி தெரியாது, எப்படி வேணாலும் உங்களுக்கு சாரீஸ் வரலாம். சாரீ கிடைக்குதான்னு பாருங்கள். ரொம்ப சாஃப்ட்டு, ரொம்ப சாஃப்ட்டு, ரொம்ப சூப்பரான சாரீஸ் இதெல்லாம். நான் வந்து இப்படி பிரித்து போடுறதால தான் உங்களுக்கு இவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ணி அழகாக சொல்லிட்டு இருக்கேன். இல்லை அப்படின்னா இப்படி சும்மா ஓப்பன் பண்ணி அப்படி காமிச்சிட்டு சாரீஸ் வந்து சேல் ஆகிட்டு தான் இருக்குது. எல்லா இடத்துலையும் நான் பார்த்துட்டு இருக்கேன். எல்லா இடத்துலையும் நீங்கள் வாங்கிட்டு தான் இருக்கீங்க. என்கிட்ட மட்டும் வாங்குறதுல எல்லா இடத்துலையும் வாங்கிட்டு தான் இருக்கீங்க. அங்கெல்லாம் சேல் ஆகுறப்ப என்கிட்ட வந்தால் மட்டும்தான் அவ்வளோ ஒரு கொஸ்டின்ஸ் கேட்குறீங்க. நான் இப்படி ஓப்பன் பண்ணி அவ்வளோ அழகாக ஷோ பண்ணும்போது இது பல்லு, இது பாருங்கள், இது பாருங்கள், அப்படி பார்க்க முடியாதுங்க ஃப்ரெண்ட்ஸ். இனிமேல் சூப்பரான சாரீஸ் வந்து உங்களுக்கு அழகாக இருக்குது பாருங்கள். இது வந்து உங்களுக்கு பிங்க் கலரில் மேட்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க இதில் மட்டும். சரிங்களா? இதில் இன்னொரு சாரீஸ் இருந்தால் கரெக்டான மேட்சிங்கில் இருந்தால் கொடுக்குறேன். அது வேணால் பண்ணுறேன். இது இல்லை, இந்த சாரீ முடிஞ்சிருச்சு, இது ஃபைனலாக இந்த ஒரு சாரீ இருந்ததுன்னா அப்போ சேம் அதே ப்ளவுஸோடு வந்துடும். அது நீங்கள் அந்த பார்டர்ஸை எடுத்துகிட்டு கூட ப்ளவுஸ் தச்சுக்கலாம். சூப்பரான சாரீஸ். டக்கு 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 டக்குன்னு அழகாக புக் பண்ணிக்கோங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. இதுவும் பாருங்கள், இது நான் சொன்னேன் இல்லையா? இப்போ அந்த சாரீஸ் வந்து ஒரு சாரீ ஓப்பன் பண்ணிக்கலாம். ஏன்னா டைம் ஆயிடுச்சு. ஒரு சாரீ ஓப்பன் பண்ணிக்கலாம். சரிங்களா? பார்டர்ஸ் மட்டும் எந்த பார்டர் வேணாலும் வரும். நீங்கள் கேட்டிங்கன்னா எது வேணாலும், இந்த சாரீ அவைலபிள் இருக்கா அப்படின்னா ஓகே, சாரீ அவைலபிள் இருக்குது, அதில் எது வேணாலும் வரலாம் உங்களுக்கு. இதில் வரக்கூடிய ப்ளவுஸ். எந்த சாரீ வேணாலும் உங்கள் கையில் வரலாம். பல்லு இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். சாரீ அவ்வளோ சூப்பரான சாரீஸ். 450க்கு இந்த சாரீஸ் கிடைச்சவொடனே நீங்கள் சொல்வீங்க பாருங்கள், இன்னும் கூட எனக்கு 4 சாரீஸ் வேணும்னு கேட்பீங்க. அவ்வளோ சூப்பரான சாரீஸ். எல்லாத்துக்குமே ஃபோட்டோஸ் வேண்டாம், அது பண்ணிக்கலாம், டைம் ஆயிடுச்சு. அது பாருங்கள், இந்த சாரீஸில் வந்து உங்களுக்கு அழகான ஒரு கொஞ்சம் ஜெரி பார்டர் கொடுத்துருப்பாங்க. லேசான சில இடத்துல லேசான ஒயிட், அப்படி நல்லா உத்து பார்த்தோன்னா லேசான ஒரு இது இருந்தால் இருக்கலாம். சரிங்களா? அந்த மாதிரி இப்போ ஜெரீஸ் இருக்கு. இந்த ஜெரீஸ் வச்ச சாரீஸ் எல்லாருக்கும் பிடிக்கும். ஆனால் என்ன ஒரு வித்தியாசம் அப்படின்னா, ஜெரீஸ் வச்சதில் சின்ன சின்ன ஃபால்ட் வந்தால் தான் நம்மக்கிட்ட கொடுப்பாங்க. ஜெரி எல்லாம் கிளியராக இருக்குமா, சாரீ ஃபுல்லாக கிளியராக இருக்குங்க, இந்தாங்க நான் ஒரு ஜாயின் சாரீ போடுறேன், கம்மி விலையில் கட்டிடுங்க, 1000 ரூபாய்க்கு மேலே உள்ள சாரீ 400 ரூபா 450 ரூபாயில் கட்டிடுங்கன்னு கொடுக்க மாட்டாங்க நம்மளுக்கு கட் பண்ணி. சரிங்களா? சூப்பராக இருக்குது பாருங்கள், எப்படி இருக்குது பாருங்கள். சாரீஸ் அழகான ஒரு செக்குடு டிசைன்ஸோட சூப்பராக கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு ஜார்ஜெட் மெட்டீரியல், இதெல்லாம் செமையாக இருக்குல்ல. இந்த சாரியில் நமக்கு ப்ளவுஸ் கிடையாதுன்னு நினைக்கிறேன். எஸ் இருக்குது. இது ப்ளவுஸ். ஓகேங்களா? இதுலேயும் மல்டிபிள்ஸ் இருக்கும். டக்கு 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 டக்குன்னு புக் பண்ணுங்கள். ஷாப்புக்கு வந்தீங்கன்னா ஒரு கால் பண்ணிவிட்டு வாங்க. சாரி, நேற்று ஒரு எமர்ஜென்சி, அதனால தான் வந்து நம்ம ஈவினிங் வந்து லைவ் வரும்னு சொல்லியிருந்தோம். கரெக்டாக வர முடியல டைமுக்கு. கஸ்டமர்ஸும் வந்துட்டு இருக்காங்க. கரெக்டான லைவ் நான் சொல்கிறேன், ஆனால் போட முடியல என்னால். சூப்பரான சாரீஸ், அழகான பல்லு அண்ட் ப்ளவுஸ். எது எப்படி வரும்னு தெரியாது. ஃபஸ்ட்லேருந்து ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்குமே நான் அதுதான் சொல்வேன். சாரீ கிடைச்சிரும், ப்ளவுஸ் பல்லு மறந்துடுங்க. கண்டிப்பாக ப்ளவுஸோடு தான் வரும். ஆனால்
இந்த பாருங்கள், இந்த சாரியில் ஒரு லேசான ஒரு இது இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு த்ரெட்டோட இது இல்லை ஒரே ஒரு ஓட்டை இருக்குது, எனக்கு இந்த சாரி வேண்டாம் ப்ளீஸ் அப்படி பண்ணாதீங்க ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா? ஏன்னா அந்த மாதிரிலாம் பண்ணிங்கன்னா அவ்வளோ மைன்யூட்டி அவ்வளோ இதெல்லாம் வந்து ஜாயின்ட் சாரீஸ்னால் ஏதாவது ஒரு சின்ன மிஸ்டேக் இருக்க செய்யும். இருந்தால் அப்படி ஏதாவது ஒரு சாரியில் வந்துடுச்சுன்னா, ஒரு 100ல் 5 சாரி வருது அப்படின்னா அவ்வளோ மைன்யூட் இது பண்ண முடியாது, சரிங்களா? 95 சாரி நல்லாயிருக்கும். ஆனால் அந்த 5 சாரிக்குள்ளே நம்ம படுற பாடு, எதுக்குடா ஜாயின்ட் சாரி வந்து நம்ம சேல் பண்ணுறோம், ஃபுல் சாரி லைனுக்கு போயிடலாமா அப்படி தான் யோசிக்க வைக்குது எங்களை. அவ்வளோ ப்ரைஸ் கம்மியாக உங்களுக்கு கொடுத்தும் பிரயோஜனம் இல்லாமல் போயிடுது. செமையாக இருக்குது பாருங்கள். இதில் வரக்கூடிய ப்ளவுஸ் மேட்ச் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க, தெரியுதுங்களா? இதுக்கான ப்ளவுஸ் வந்து மேட்ச் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க. நான் ஏன் ஒரு 4-5 நாளாக திரும்ப அதையே நான் திரும்ப சொல்லிகிட்டே இருக்கேன் அப்படின்னா, இது கேட்காதீங்க, இது பார்க்காதீங்க, இது சின்ன இது வந்து எடுத்துக்கோங்கன்னா அவ்வளோ இந்த சாரீஸோட ப்ரைஸ் ரேஞ்ச் வேறு. இதை வந்து இவ்வளோ கம்மியாக கொடுத்தோம், நம்ம ஒர்க் பண்ணியும் நம்மளுக்கு அந்த ரிலாக்ஸ் இல்லை, அதுதான் ப்ராப்ளம் ஆகிட்டு இருக்கு. இது சேம் எல்லாமே வந்து உங்களுக்கு பார்டர் ஒரே மாதிரி தானே. ஓகே, அப்போ ஒரு சாரீ மட்டும் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக நான் அது க்ரீனில் எடுத்து வச்சுருந்தேன். ஓகேங்களா? இதில் வந்து பார்டர்ஸ் வந்து ஒரே மாதிரி தான் இருக்குது, இல்லாமல் கூட சில சாரீஸ் இருக்கலாம். அப்போ இதில் 3 சாரீஸ் அவைலபிள் இருக்குது, இன்னும் கூட இருக்குமான்னு தெரியல. பாருங்கள், சூப்பராக இருக்குது, செம்மையாக. இதெல்லாம் வீவிங் ஜார்ஜெட்டில் வரக்கூடியது. மேஷ்மெலோ அண்ட் வீவிங் ஜார்ஜெட்லாம் பார்த்திங்கன்னா ஒரே டைப்பில் தான் இருக்கும் ஓரளவுக்கு. நல்ல சாஃப்டான மெட்டீரியல், நல்லா தலைன்னு சூப்பராக இருக்கக்கூடிய சாஃப்டான மெட்டீரியல். வாவ், அழகான சாரீஸ். மிஸ் பண்ணாமல் டக்குன்னு அழகாக எடுத்துக்கோங்க. பல்லு ப்ளவுஸ் இருக்குது ஒரு சாரிக்கு, மற்றதுக்கெல்லாம் எப்படின்னு தெரியாது, சரிங்களா? எனக்கு அதுவே வேணும்னு கேட்டிங்கன்னா அடுத்த அந்த மெசேஜுக்கு நான் வரவே மாட்டேன் நான், ஏன்னா அடுத்தடுத்த மெசேஜ் போயிடுவேன். அப்படிலாம் கேட்காதீங்க, சாரி வேணும்னா கேளுங்க. இது பாருங்கள், இதுவுமே பார்த்தீங்கன்னா க்ரீன் வித் நேவி ப்ளூ, க்ரீன் வித் நேவி ப்ளூ. ஆனால் பார்டர் டிசைன்ஸ் மட்டும் சேஞ்ச் ஆகுது பாருங்கள். நல்ல ஒரு ஆன்டிக்கில் வர மாதிரி இருக்குது, கோல்டு இல்லாமல் சூப்பராக இருக்குது பாருங்கள். இதுவும் பார்டர் சேஞ்ச் ஆகுது, சரிங்களா? இதுவுமே பார்டர் சேஞ்ச் ஆகுது. அப்போ 3த்தில் ஏதாவது ஒரு சாரி உங்களுக்கு கிடைக்கும். பார்டர் மட்டும் பார்க்காதீங்க. இதில் வரக்கூடிய ப்ளவுஸ் எப்படி வேணாலும் வரலாம் எல்லா சாரீஸ்லேயும். பல்லு இருந்தால் இந்த சாரி எப்படி இருக்கும்னு பார்த்துக்கலாம். பல்லு எல்லாத்துலேயும் வருமானு தெரியாது, எனக்கு மட்டும் பல்லுவோட கொடுத்துருங்கன்னு யார் கேட்டாலும் நோ புக்கிங், சாரீஸ் ஒன்லி புக்கிங். எது வேணால் உங்களுக்கு எது வேணால் வரலாம். சூப்பராக இருக்குது. நீங்கள் இதை கட்டிட்டு ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன் அட்டென்ட் பண்ணலாங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோ செமையாக இருக்குது. அப்படியே ஒரு ஆசமான கலெக்ஷன்ஸ் இது எல்லாமே. இதில் நான் வந்து இதை எடுத்து நான் சேல் பண்ணுறேன், அதாவது ஃபுல் சாரீஸில் சேல் பண்ணுறேன்னா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 900 ருபீஸ் கூட தாராளமாக நான் சேல் பண்ணுவேன். ஏன்னா அந்த ப்ரைஸ் ரேஞ்சில் தான் உங்களுக்கு வரும் இதெல்லாம். இது பல்லு, சரிங்களா? ஷாப்புக்கு போனீங்கன்னா அபவ் 1000க்கு மேலே வரும். பல்லு டிசைன் எப்படி இருக்குது பாருங்கள். சாரியோட மெட்டீரியல் செமையாக இருக்குது. நம்ம எந்த கம்ப்ளைண்ட்டும் இல்லாமல் ஒரு ஃபுல் சாரி இதில் எடுத்து சேல் பண்ணால் 900 ருபீஸ் தாராளமாக வரும். இது ப்ளவுஸ் இக்கட் பேட்டர்ன். இதுலேயே ஒரு க்ரீன் இருக்குது இந்த பேட்டர்னில். எனக்கு டைம் இருந்ததுன்னா நான் ஒன்று பண்ணுறேன். இப்போ நீங்கள் இந்த சாரீஸ் பார்த்துக்கிறீங்க, இதில் என்ன கலர் இருக்குது அப்படின்றத வந்து முடிந்தால் ஆள் வந்துட்டாங்கன்னா, ஒர்க்குக்கு சீக்கிரமாக வந்துட்டாங்கன்னா எடுப்போம். இல்லைனா கஸ்டமர்ஸ் வந்துட்டாங்கன்னா நடுவில் நம்மளால் எடுக்க முடியாது, அடுத்தடுத்த ஒர்க் நடந்துகிட்டு இருக்கும், சரிங்களா? அப்போ வந்து நீங்கள் ஃபோட்டோஸ் கேட்டாலும் கிடைக்காது. இன்றைக்கி இதில் எந்த ஃபோட்டோஸுமே எடுக்கல, அழகாக நீங்களே பார்த்து ஒரு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிடுங்க. இதில் வரக்கூடிய ப்ளவுஸ் இதை வந்து ஓப்பன் பண்ணி நம்ம பார்த்துருவோம். இதில் வந்து வேறு கலர்ஸ் இருக்குது அப்படின்னா முடிஞ்சதுன்னா நான் வந்து அதை எடுத்து நம்மளோட குரூப்பில் வந்து சென்ட் பண்ணுறேன். குரூப்போட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இது சாரியில் வரக்கூடிய ப்ளவுஸ். இந்த சாரிக்கு நம்ம அழகான ஒரு பல்லு கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஒரு சின்ன இது இருக்கா, இந்த த்ரெட்டு நார்மலாக கட் பண்ணிவிட்டு நார்மலாக தான் வரும், சரிங்களா? இது எனக்கு இதுவாகிடுச்சு. இதெல்லாம் தான் சிலர் சொல்கிறது. நிஜமாகவே அதெல்லாம் ஒரு வரப்பிரசாதம் தான். எதுவுமே இல்லாமல் நல்ல சாரியை நம்மளுக்கு ஜாயின் சாரியாக ஒருத்தவங்க கட் பண்ணி இந்தாங்க விற்றுக்கோங்கன்னு கொடுத்தா வரப்பிரசாதம் தான், சரிங்களா?
ரொம்பவுமே சூப்பராக இருக்குது பாருங்கள். சாரீஸ் வந்து ஜாயின் பண்ணால் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சாரியோட 2 சைடு ஓரம் ப்ளஸ் சென்டர் ஜாயிண்ட்டு அப்படியே வாங்கிட்டிங்கன்னா சந்தோஷம்தான். ஆனால் இப்போ யாராவது வீட்டு பக்கத்தில் யாரும் அடித்து தரத்துக்கு இல்லை, இதான் நான் ஃபஸ்ட் டைம் வாங்குறேன் அப்படின்னா நீங்கள் 4 சாரி எடுத்திங்கன்னா ஒரு சாரி கூட நீங்கள் அடித்து வாங்கிக்கோங்க ஒரு ரெஃபரன்ஸ்க்காக. சரிங்களா? சூப்பராக இருக்குது பாருங்கள். ஏன்னா எங்களுக்குமே டைம் கிடையாது. உங்களுக்கு ரெஃபரன்ஸ்க்காக வேணும்னா கூட ஒன்று அடிச்சுக்கிறதுனா அடிச்சுக்கோங்க. இல்லை இன்கேஸ் யாருக்கும் மொத்தமாகவே அடித்து தரணுன்னாலும் சொல்லுங்கள். சாரியோட 2 சைடு ஓரம் ப்ளஸ் சென்டர் ஜாயிட்னா 50 ரூபா வரும். சரிங்களா? உங்கள் வீட்டு பகுதியில் கம்மியாக இருந்தால் கூட நீங்கள் அங்கே கூட அடிச்சுக்கலாம். சூப்பராக இருக்குது பாருங்கள். நிறைய பேர் கேட்பாங்க நீங்கள் இதை ஃப்ரீயாக அடித்து தரக்கூடாதுன்னு. எனக்கு இந்த நிமிஷம் நான் நின்று போடுறேன்னா இதுதான் என்னோடய ஒர்க்கு. அடுத்தது உங்களோட என்கொயரிஸ் பார்க்குறது, பதில் சொல்கிறது எல்லாமே நானாக தான் இருப்பேன். உங்களுக்கே தெரியும். சரிங்களா? அந்த ஒர்க்குக்கே நமக்கு டைம் இல்லை. எனக்கு டெய்லரிங் சுத்தமாக தெரியாது. எல்லாரும் வாங்குறோம்லப்பா அதை தச்சு கொடுத்துருங்களேன், அது என்ன ஆக போகுது? அதுவும் ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம். சூப்பராக செமையாக இருக்குது பாருங்கள். வாவ். இதில் நான் ஒரு சாரீஸ் எடுத்திருக்கேன் சொன்னேன்ல, இன்னும் எனக்கே தைச்சி தரல அவங்க. நான் ப்ளவுஸ் தைக்க மாட்டேன். செமையாக இருக்குது பாருங்கள். சூப்பரான சாரீஸ். நானும் இதில் ஒரு 2 நாளில் கட்டிட்டு வரேன். இது ஆஷ் கலரில் செமையாக இருக்குது. அழகான ஒரு லைட் பீச்சில் உங்களுக்கு பார்டர் கொடுத்துருக்காங்க. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த மெட்டீரியல். ஒன்று எடுத்தாச்சு. இந்த க்ரீனும் தான் பிடிச்சிருக்கு, எடுக்கல. இது எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். நான் எடுத்த கலர் மட்டும் யாருக்குமே இல்லை. ஒரே ஒரு பீஸ் தான் இருந்தது, நான் தூக்கிட்டேன். நான் எடுக்கிறதெல்லாம் நான் பல்லுலாம் பார்க்கவே மாட்டேங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் கட்டுற சாரியில் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். பல்லு மேட்ரே பார்க்க மாட்டேன். இது ஃபுல் சாரி, ஜாயின் சாரி எது இருந்தாலும் சரி. பல்லு கான்செப்ட் வரைக்கும்லாம் போக மாட்டேன். இருந்தால் ஓகே. நம்மளுக்கு ஃபஸ்ட்டு நம்ம வேர் பண்ணி ஒரு மிரரில் பார்க்குறோம். இல்லை யாராவது நம்மளை பார்க்குறாங்கன்னா நம்மளோட ஃப்ரண்ட் லுக் தான் பார்ப்பாங்க. சரிங்களா? அந்த சாரீஸ் வந்து எனக்கு எப்படின்னா எல்லாத்துலேயும் பல்லு இருந்தால் விட்டுருவேன். எனக்கு எந்த சாரி பிடிக்குதோ அது மட்டும்தான் எடுப்பேன். பல்லு கான்செப்ட்டுக்கே போக மாட்டேன். எனக்கு பிடிச்ச சாரி எடுப்பேன். பல்லுக்காக எனக்கு பிடிக்காத சாரி நான் எடுக்க மாட்டேன். செமையாக இருக்கா? சூப்பரான சாரி. இதில் இது எதுக்காக எனக்கு பிடிச்சிருந்ததுன்னா இதில் வரக்கூடிய பார்டர் பார்த்தீங்கன்னா அப்படியே பட்டு டைப்பில் இருக்குது. செமையாக இருக்குது. ஒரு சில்க் டைப்பில் ரொம்பவுமே அருமையாக இருக்குது. ஜஸ்ட்டு 450 rupees வித்தின் தமிழ்நாடு ஃப்ரீ ஷிப்பிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ. பாய்.